அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்நாக்கா பாருங்க. ஸ்நாக்கா நான் தப்பா சொல்லிட்டேன். நீங்கள் அதை பாருங்க. இப்போ செய்கிறாங்க அல்வா மாதிரி. அவகோடால கேசரி பண்ண போகிறோம். சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி காட்ட போகிறோம். இந்த பழம் வாங்கி வச்சுருக்கோம். இந்த செஞ்சு காட்டுவோம், பார்த்துக்கோங்க. சிம்பிளாக உங்கள் புருஷன் பிள்ளை உங்கள் சுற்றத்தார் அட்டத்தார் எல்லாருக்கும் பெரியவங்களுக்குலாம் கொடுத்து பவுந்து சாப்பிடுங்க. பரவாயில்ல, இங்கே நல்லா கட்டி வச்சுருக்காரு. சோறாக்கிட்டீங்க நம்மளுக்கு அடுப்படி வச்சு. ஓ, கேசரி நம்ம அல்வாமா அல்வா மாதிரியே இருக்கும் எல்லாம். அல்வா கொடுத்தாங்க. இப்போ கேசரின்னு சொல்லவா அல்வான்னு சொல்லவா? ரவா போட்டு செய்கிறோம். அல்வாங்க அல்வா, கேசரின்னு நினைக்கிறவங்க கேசரி. இந்த இங்கே உறைஞ்சிருங்கள. முந்திரியும் பாதாமும் நெய்யில் வறுக்க போகிறோம். எவ்வளோ முந்திரி? ஒரு 20 கிராமா. இது 20 கிராம் இருக்குமா? இங்கே 15 கிராம் இருக்கு. 15 கிராம் முந்திரி, 10 கிராம் பாதாம். என்ன சொன்னாலும் அது மாற்றமாக இருக்கணும். ஏன் மாமி? ஏன் அது நீங்கள் நிறுத்து பாருங்க. உண்டை கைதான் தராசு எனக்கு. மல்லாக்காய்மா குப்புற வைக்கிறதோட மல்லாக்காய் வச்சிருக்கு. அது சூப்பர். இது வறுக்கணுமோ? அப்போ கொட்டிடு, ஒன்றும் ஆகாது. இதில் கருங்கு. இதான் கரெக்ட். ரவை 1/2 கிலோ எடுத்துருக்கோம். ரவை 1/2 கிலோ எடுத்துருக்கோம். 1/2 கிலோ நல்லா வறுத்துக்கிறோம். இப்போ செஞ்சுட்டு உங்களுக்கு வந்தியே செஞ்சுட்டு இலக்கு நான் பார்த்தேன். நீனா அப்படிமா செய்யறது? நம்ம நாட்டிலேயே நம்ம ஊர்லேயே விளையிற பழம், அதை வச்சு நாங்கள் செய்கிறோம். இதை ஃபஸ்ட்டு சுட்டுக்கணும். ஔவையார் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்கும்போது அது அந்த பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து என்னமோ இதை அறுக்கிறத காட்டணுமாங்க. இதை கொட்டி நட்டு வச்சா அந்த மரம் வரும். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு முருகன் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து கேட்பார் ஔவையார்கிட்ட. அப்போ ஔவையார் சொல்லுவாப்புல, அவன் எனக்கு சுட்ட பழம் வேணும்னு சொல்ல மரத்துலேருந்து உலுப்பி விடுறாரு. உலுப்பி விடும்போது கீழே விழுகுது பழம். அந்த ஔவையார் வந்து எடுத்து ஊதும்போது, என்ன பாட்டி இப்படி ஊதுறிய, பழம் சுடுதா ஊதுறியல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கதை. அப்படி ஒரு அர்த்தத்தில் எவ்வளவு அறிவிப்பா உனக்கு அப்படின்னு ஔவையார் முருகனை சொல்லிட்டு போயிட்டாங்க. பொண்ணு அதான் அந்த கதை. ஆமாம், நல்லா வருதா? ஈஸியா சுடவும்? அது அந்த பழம் ஈஸியாக தாங்க வரும். நார்மலாக பழுத்துருச்சு. வீட்டை எடுத்து பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மரம் இருக்கும் மாமி. நானே நல்லா எப்போ பார்த்தாலும் இந்த பழத்தை சாப்பிடுவோமே. சும்மா தான் சாப்பிடுவேன். பால் ஊற்றி சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சாப்பிட்டாலே அது அவ்வளோ நல்லா இருக்கும். இதில் வேற நம்ம கேசரி அல்வா செஞ்சு சாப்பிட்றோம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் அம்மா நல்லா செய்யுமா? கூட எங்கள் அம்மா பற்றி பேசுறேன். அம்மாலாம் எதுக்கு பேசுகிறப்பா? எங்கள் அம்மாவே எதுக்கு உங்களுக்குறீங்கன்னு தெரில. எனக்கு காரணமே புரியல. என்கிட்ட சண்டை பண்ணாலும் பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா வளர்க்குறீங்க. எங்கள் அம்மா எப்படி என்னதான் பண்ணாங்களோ. உங்கள் அம்மா அவகடா கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவாங்க. எங்கள் அம்மாலாம் அவகடா கண்டுபிடிக்கல. எங்கள் அம்மா அப்படிலாம் பெருமை அடிக்க மாட்டாங்க. என்றைக்குமே அமைதி, பொறுமை, நிதானத்தோடு இருப்பாங்க. உங்கள் வேலை வரவே வராதப்போ அம்மாவுக்கு வருமா நாங்கள் பார்த்து ரெஸ்லிங் போயிடும் ஒரு நேரம். இந்த பழம் வந்து எவ்வளோ கொழுப்பாக இருக்குது பாருங்கள். நல்ல க்ரீமியான பழம். இந்த பழம் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தாலே பாருங்கள் எப்படி மின்னுதுன்ட்டு. மின்னல மின்னலையா? லைட் தான் போட்டு இப்போ போய் நல்லா பழத்தை வந்து நல்லா குத்தி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒரே மாதிரி இதுவாக மாதிரி. இப்போ இந்த பழத்தை வந்து கிண்டி அதுலேருந்து ஜூஸ் எடுக்க போகிறோம்.
இப்போ நல்லா கரெக்டாக இருந்தது சட்டியில். வரீங்களாங்க மாமி? சூடு மாடு இது குதிரைக்கு இது மணி கட்டிட்டு இருப்பாங்க, அந்த சவுண்ட். குதிரை இல்லை, கழுதை, கோவேரி கழுதை. இல்லைங்க, இது குதிரை தாங்க. இந்த மாதிரி அல்வா கிண்டிருக்கீடா? ஏன் கிண்டிருக்காக பற்றியெல்லாம் எப்படி கிட்டாரு? ஆமாம், வடிதட்டி எரியல மற்ற பெரிய. எனக்கு குளிருதுமா, நான் போய் உள்ளே உட்காந்துட்டு அப்புறம் வர்றேன். நல்லா இந்த கிண்டிட்டேன். பழத்தை பத்தத்து சாறு வடிகட்டுறது எடுக்க போறோம். தங்கிட்டு வாடி, இங்கே தள்ளி. ஏய் பார்த்து எல்லாம் கொட்டிட போகுது. நல்லா இருக்கும். நீ இதை மட்டும் இது பண்ணிட்டு கொடு, நான் வேணா உள்ள எடுத்து வேணா தரேன். எடுத்து தரையா? இதுலேருந்து சாறு எடுத்தோம், உள்ளதான் வந்துச்சு சாறு. இதில் தான் கேசரி செய்ய போகிறோம். இந்த சாறு எடுத்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். அந்த சாறு தண்ணி வேற இருக்கு. இந்த ரவைக்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாமிக்கு குளிர் தாங்கலையா, எப்படி கம்பளியை போட்டு போத்துருங்க. இப்போ ரவையை போட்டு கிண்டுறோம். சூரியனே மறைஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. என்கிட்ட உப்பு இல்லை, வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், லேட் ஆகிடுச்சு, அதனால லேட்டாக போடுறோம். அந்த தண்ணியிலே போட்டுக்கோங்க உப்பு. கொஞ்சம் உப்பு போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இதில் வந்து இந்த சாரை இப்போ ஊற்ற போகிறோம். ரவகோடா சாறை எடுத்து வச்சுருந்தோம்ல, இந்த சாரை ஊற்ற போகிறோம். நாங்கள் வந்து கலர்லாம் சேர்க்கலை, கலர் போடாமல் இந்த பச்சை கலர் வந்துருச்சு. கிலோ சர்க்கரை போடுறோம். சர்க்கரை காகில போட்டிருக்கோம். சரிக்கு சரி போடுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து இனிப்பு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அதனால நான் இனிப்பு கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ முந்திரி பாதாம் இதெல்லாம் எண்ணெயில் எடுத்து வச்சுருக்கத போடுறோம். உள்ளே எடுத்து வச்சுக்கின்றேங்க. அது காற்றுனால அடுப்பு எரிய மாட்டேங்குது, அதனால நான் உள்ளே எடுத்து வச்சுக்கிண்ட போகிறேன். வெளியே ரொம்ப காற்றா இருந்துச்சு, அடுப்பு எரியவே மாட்டேன்ருச்சு, அதனால உள்ளே வந்துட்டோம். நான் தான் வந்துட்டேன்ல, காற்று வருது எனக்கு குளிர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். தூக்கியாந்து இங்கே வச்சு நாங்கள் செய்கிறோம். பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு குளிராக இருக்குது, இங்கே ஒரு பழக்கம் இல்லை, இங்கே உள்ளவும் இருக்க தெரியாது. கொஞ்சம் உரைச்சிட்டு அந்த பால் சட்டி அங்கே தள்ளி வச்சுட்டு பால் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறோம். மில்க் மேட் வேணுன்னா மில்க் மேட் ஊற்றிக்கோங்க. இங்கே மில்க் மேட்னா நல்லா இருக்கும். மில்க் மேட்னு நல்லா டேஸ்ட் இருக்கும். நாங்கள் பால் ஊற்று ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ மாமிக்கு நான் சாப்பிட கொடுக்க போகிறேன். எடுத்து
போதுமா ரொம்ப குத்தாத. எல்லாம் முடிஞ்சு நல்ல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கலராக இருக்குது, பழத்துடைய கலரு. எசன்ஸ்லாம் போடல எதுவும் இதில், எந்த விதமான இதுவும் சேர்க்கலை. பழமும் பால் கொஞ்சம் தான், முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் கிடக்கு, நெய் போட்டிருக்கு. இப்போ இதை சாப்பிட்டாத்தான் இந்த குளிர் கொஞ்சம் போகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குளிராவது போட்டு அவகோடா டேஸ்ட் நல்லாத்தே இருக்குது, அது வாசமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எந்த குறையும் இல்லை. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி அகோடாப்பா என்ன பழம் இல்லையா, இது சும்மா இது வந்து காமெடி. அகோடா நல்லாயிருக்கு. பக்கடா நாளைக்கு செஞ்சுருவோம். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கு. ஆனால் நார்மலாக செய்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு போடணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்குது, சாப்பிடுங்க வாங்கி. நல்லா இருந்துச்சு, நீங்களும் செஞ்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.